இந்த திரைப்பட சுற்றுல இந்த நேரத்தில் இந்த மேடையை அலங்கரிக்க நாம் அழைக்கிற அந்த செந்தமிழ் செல்லம் கதிரேசன். வாங்க. கதிரேசன் வணக்கம். வணக்கம் அண்ணா. நீங்க எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? எந்த பள்ளிக்கூடத்துல இருந்து வர்றீங்க? தேவகோட்டை தேப்ரித்தோ மேல்நிலை பள்ளியிலேருந்து வரேன். அடுத்தடுத்த சுற்றுகள் இன்னும் கடுமையா இருக்க போகுது. இன்னும் அதிகமான பயிற்சியும் முயற்சியும் எடுத்து நீங்க பேசணும். இந்த சுற்றுல நீங்க நல்ல திரைப்படத்தை தேர்வு பண்ணிட்டு வந்திருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. என்ன திரைப்படம்? மெய்யழகன். ஓ, சமீபத்தில் திரைக்கு வந்து தமிழ் சமூகம் வந்து நிறைய பாராட்டி நல்ல விமர்சனங்களை பெற்ற மெய்யழகன் அப்படிங்கிற திரைப்படம். உங்களுடைய தலைப்பு, நல்ல உரையை நீங்கள் வழங்குவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. வாழ்த்துக்கள். அனைவருக்கும் அன்பு நல் வணக்கம். நாம் பல நூறு திரைப்படங்களை பார்த்து கடப்பதுண்டு. அதில் ஒரு சில படங்கள் மட்டும்தான் உணர்வுகளை ஆழமாக கடத்துவதும் உண்டு. சில நேரங்களில் நம்மை வழி நடத்துவதும் உண்டு. படமாக மட்டுமல்லாமல் பாடமாகவும் இருந்து அண்மையில் நான் கண்டு கற்றுக்கொண்ட திரைப்பாடம் மெய்யழகன். புரியாத வார்த்தைகளில் தாய்மொழி அல்லாத வெவ்வேறு மொழிகளில் வைக்கப்படும் பெயர்கள் ஒரு ஆளுக்கோ அல்லது நூலுக்கோ மட்டுமல்ல, ஒரு திரைப்படத்திற்கும் வைக்கப்படும் பொழுது அது அந்நியமாக மாறிவிடுகின்றது. அவரவர் தாய்மொழியில் பெயர் சூட்டும் போது இயல்பாகவே நமக்கு ஈர்ப்பும் பிடிப்பும் வந்து விடுகிறது. அப்படித்தான் பெயரிலேயே என்னை ஈர்த்தவன் இந்த மெய்யழகன். ஆழி சூழ்ந்த உலகில் அன்பு சூழ்ந்த உறவுதான் நம்மை உயிரோடும் உயிர்ப்போடும் வைத்திருக்கிறது என்பதை 90களின் குளவிகளுக்கு மட்டுமல்ல, எங்களை போன்ற 2000 குளவிகளுக்கும் கற்றுத்தருகிறார் இந்த மெய்யழகன். உலகின் எந்த மூலை முடுக்கிற்கு சென்றாலும் சிக்கல் சிடுக்கல்களை தாண்டி மனதை மயிலிறகாய் வருடுகின்ற அன்புறவை, உணர்வோடும் உயிரோடும் இரண்டர கலந்துவிட்ட சொந்த பந்தங்களை உள்ள தளவில் உதறி தள்ளுவதற்கு ஒருபோதும் முடியாது என்பதற்கு இந்த திரைப்படம் சிறந்த உதாரணம். வீட்டை துறந்து நள்ளிரவில் ஒரு குடும்பம் சென்னைக்கு இடம்பெயர்வதில் தொடங்குகிறது படத்தின் முதல் காட்சி. சில சுயநல சொந்தங்களின் சொத்து தகராறால் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே என்று எல்லாவற்றையும் உதறிவிட்டு போகும் வேதனையை எனக்குள்ளும் கடத்தியது அந்த காட்சி. பிறந்து வளர்ந்து ஓடியாடி மகிழ்ந்து திரிந்த வீட்டை விட்டு சில பணத்தாசை பிடித்த உறவுகளின் துரோகம் நம்மை வெளியில் துரத்தினால் அதன் வலியும் துயரும் எப்படி இருக்கும் என்பதை சொல்லி தெரிய வேண்டியதில்லை. பெரியவர்கள் கூட அதை கடந்து கஷ்டப்பட்டு போய்விடுவார்கள். ஆனால் அருள்மொழிவர்மனைப் போல இளையவர்களால் கடப்பதும் மறப்பதும் அவ்வளவு எளிதல்லை. கடப்பதும் மறப்பதும் அவ்வளவு எளிதல்லை. உடன் பிறந்த அக்கா தங்கைகள் மட்டுமல்ல, சித்தப்பா சித்தி, பெரியப்பா பெரியம்மாக்கள் பிள்ளைகளின் சகோதர அன்பு கறந்து வைத்த பாலை போல தூய்மையானது. சித்தப்பா மகள் சுவாதி மணமேடையிலேயே அருள்மொழிவர்மன் திருமண பரிசாக தந்தவற்றை ஒவ்வொன்றாய் அழகு பார்த்து அணிய செல்லும் காட்சி நினைக்கும் போதும் கூட ஒவ்வொரு அண்ணன் தங்கைகளையும் கண்கலங்க வைக்கிறது. மெய்யழகனைப் போல உறவுகளை மட்டுமல்ல, மீன், காளை, பாம்பு போன்ற பிற உயிர்களையும், ஆறு, வீடு, மிதிவண்டி போன்ற உயிரில்லா பொருட்களையும் மதித்து அன்பு செலுத்தும் எண்ணத்தை நம்மிடத்தில் உண்டாக்கி இவ்வுலகம் என்பது மனிதனுக்கானது மட்டுமல்ல, உயிருள்ள உயிரற்ற எல்லாவற்றிற்குமானது என்பதை நமக்கு உணர்த்துகிறது. வீடு என்பது வெறும் கல்லாலும் மண்ணாலுமானது மட்டுமல்ல, உணர்வாலும் உறவாலும் மட்டுமே ஒரு கட்டிடம் வீடாக மாறுகிறது என்றதை பாடம் புகட்டிருக்கிறது எனக்கு. படம் நெடுக பேசிக்கொண்டே இருக்கும் மெய்யழகன் அதை விரும்பியோ விரும்பாமலோ கேட்டுக்கொண்டிருக்கும் அருள்மொழிவர்மன் தாங்கள் இருவரும் எதை துளைத்து நிற்கிறோம் என்பதை சுட்டி காட்டியிருக்கிறார்கள். பேசுவதை மறந்து தலை கவிழ்ந்து இணையத்திற்குள் மூழ்கி கிடக்கும் நம்மை வெட்கப்பட்டு தலை நிமிரவும் வைக்கிறது, பேசவும் வைக்கிறது. தன்னையும் உறவுகளையும் மறைத்து வைத்துவிட்டு துளைத்துவிட்டு தேடிக்கொண்டிருக்கும் நம்மில் பலருக்கும் நம்மை தேடி தருகின்ற இந்த படம் என்னை பொறுத்தவரையில் மெய்யாகவே அழகன்தான் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மெய்யாகவே அழகன்தான், மெய்யழகன் அப்படின்னு கதிரேசன் பேசியிருக்கிறாரு. சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருந்தது. நடுவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறத நேரடியாக கேட்கலாம். முதல்ல அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள். ஒரு பேச்சில் தங்கு தடை வரத்தான் செய்யும். ஆனால் அப்படியே நீ நின்றாமல் அடுத்த நிமிஷம் அடுத்த விஷயத்துக்கு போனில்ல, அதற்கு பாராட்டு.
நம்முடைய முந்தைய பேச்சுக்கும் இந்த பேச்சுலேயும் என்ன தவறு இருக்குது, என்ன சரி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே சீர்தூக்கி பார்த்துக்கிட்டா இன்னும் சிறப்பாக அமையும். அடுத்த சுற்றுகளுக்கு நீ போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் கடினமாக மெய்யாவே உழைக்கணும். நன்றி. அழகான மதிப்புரை. தொடர்ந்து நம்முடைய கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள். நீங்கள் படத்தை நன்றாக கவனிச்சிருக்கீங்க என்பது ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அந்த மென்மையான உணர்வுகள், உறவுகளுக்குள்ளே இருக்கிற அந்த பரஸ்பர அந்த மென்மையான உணர்வுகளை பொறுமையாக எடுத்து சொன்ன ஒரு திரைப்படம் இந்த மெய்யழகன். பொறுமை என்பதே ஒரு அருகிவிட்ட ஒரு குணமாக இன்றைய காலகட்டத்தில் மாறி இருக்கிறது. ஆனால் அந்த சமயத்தில் இப்படி ஒரு நல்ல படம் எடுத்தது ரொம்ப பாராட்டுக்குரியது. நீங்கள் அதை கவனித்து ரொம்ப அழகாக உங்களுடைய கருத்துக்களை சொன்ன விதம் சிறப்பு. தடுமாற்றம் எல்லாருக்கும் வரும். ஆனால் தொடர்ந்த முயற்சியும் இடைவிடாத பயிற்சியும் இருந்தால் இதை நீங்கள் எளிதாக கடந்து செல்லலாம். உங்களுக்குள்ள ஏகப்பட்ட திறமை இருக்குது. இந்த ஒரு தடுமாற்றத்தினால நீங்கள் முடங்கி போகக்கூடாது. ஒரே ஒரு சின்ன சஜஷன், உங்களுடைய உச்சரிப்பை இன்னும் மேன்மைப்படுத்தி கொண்டால் நல்லது. உங்களுடைய பேச்சு இன்னும் ஒளிரும். நன்றி. தொடர்ந்து நம்முடைய சிறப்பு விருந்தினர் அன்பிற்கினிய அண்ணன் அட்லாண்டா ஜெயசாரதி அவர்கள். கதிரேசன், நல்லா பேசுனீங்க. உங்களுக்கு தடை இருந்தது. தடை தடங்கள் கிடையாது. உங்களுக்கு நீங்கள் அடுத்த நிலைக்கு நீங்கள் போகணும்னா ஜட்ஜஸ் சொன்ன மாதிரி நிறைய ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இது கதிரேசனுக்கு மட்டும் கிடையாது. இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லா பார்ட்டிசிபெண்ட்டுக்கு நான் ஒரே ஒன்று சொல்கிறேன். நான் நீங்கள் பயிற்சி பெறும்பொழுது முதல்ல அதை எழுதணும். எழுதிட்டு மனப்பாடமே பண்ணக்கூடாது. அதை நீங்கள் உள்வாங்கினு இமேஜினேஷன் பண்ணணும். அதை காட்சிகளாக, பிக்டோரியல்னு சொல்லுவாங்க, அதை காட்சிகளாக உருவகப்படுத்திட்டு அதை மனசார உணரணும். உணர்ந்தீங்கன்னா இந்த தடை வந்தே இருக்காது. உங்களுக்கு மனப்பாடம் மட்டும் பண்ணவே கூடாது. உள்வாங்கிட்டு நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று பேசி பார்த்துட்டு உங்களையே நீங்களே சுய பரிசோதனை செஞ்சுட்டு தான் மேடைக்கு வரணும். ஆனால் நீங்கள் பேசின விதம் ரொம்ப அழகாக இருந்தது, நல்லா இருந்தது. பயிற்சி நிறைய எடுத்துக்குங்க. பயிற்சி நிறைய எடுத்துக்கிட்டு மேடைக்கு வாங்க. நன்றி. நன்றிங்க. கதிரேசன், சின்ன சின்ன தடங்கல்கள் இருந்தது. ஆனால் அதை நீ இன்னும் கொஞ்சம் பயிற்சியும் முயற்சியும் எடுத்தால் நல்ல தடங்களாக பதிக்க முடியும் அப்படின்னு நம்முடைய நடுவர்கள் வாழ்த்தி இருக்கிறாங்க. நீங்கள் அந்த பயிற்சியும் முயற்சியும் எடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள் கதிரேசனுக்கு. நன்றி. நன்றி. உற்சாகமான தலைப்புகளில் நல்ல உரைகளை செந்தமிழ் செல்லங்கள் வழங்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ் கூறும் நல்லுலகத்தின் சிறந்த நடுவர்கள் அழகாக மதிப்பீடு செஞ்சு வழிநடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த திரைப்படங்கள் சுற்று அது திரைப்படங்களில் திரையிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் சுற்றாக மாறி செந்தமிழ் செல்லங்கள் சிறப்பாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து ஒரு செந்தமிழ் செல்லம் நல்ல உரையை வழங்க மேடை ஏறுறாங்க. ஹிரண்யஸ்ரீ, வாங்க. நானும் ஹிரண்யஸ்ரீ மாதிரியே தான் வணக்கம் சொல்லணும்னு நினைக்கிறேன். வணக்கம். அழகா ஹிரண்யஸ்ரீ வணக்கம் சொல்லுவாங்க. அவங்க பேசுறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா, அப்பா, தம்பி 3 பேரும் கீ கொடுத்து அனுப்புவாங்க. அழகாக மேடையில் சரளமாக பேசிட்டு நல்ல மதிப்புரைகளை வாங்கிட்டு போயிடுவாங்க. ஒவ்வொரு சுற்றுலையும் இதை ஹிரண்யஸ்ரீ பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த சுற்றில் ஹிரண்யஸ்ரீ என்ன தலைப்பு? கடைக்குட்டி சிங்கம். அதை சொல்லும்போது கூட பாருங்க, கடைக்குட்டி சிங்கம் அப்படின்னு ஒரு ரோபோ மனிதர் போல தன்னுடைய உரையை பேசுவாங்க. ஆனால் பேச தொடங்கிட்டாங்கன்னா தமிழ் அவங்கள இன்னும் சிறப்பாக பேச வைக்குது அப்படிங்கிறத எல்லா சுற்றுகளையும் நாம் பார்க்குறோம். இந்த சுற்றுலையும் சிறப்பாக பேச வாழ்த்துக்கள். நன்றி அண்ணே. அனைவருக்கும் கடைக்குட்டி சிங்கத்தின் அன்பான வணக்கம். அக்காவை இன்னொரு அம்மான்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம். அக்கா தம்பி பாசம்லாம் அடிதடியா ஆரவாரமாக இருக்கிறதானே பார்த்துருப்போம். ஆனால் தம்பியும் இன்னொரு தகப்பன்னாங்க ஐயா. சொத்தை சேர்க்கறது மட்டும் பலம் இல்லை, சொந்தத்தை சிந்தாம சதறாம பார்த்துக்கணும். அதான் அதை விட பெரிய பலம். அதுவும் வீட்டுக்கு கடைக்குட்டியாக இருக்கிறவங்க அந்த வேலையில் சிங்கமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்கள எல்லோருக்கும் பிடிக்கும், அவங்களுக்காக எல்லோரும் எல்லாமே செய்வாங்க. இதே ஒரு தம்பியாக இருந்தால் கூடுதல் சிறப்பு. என்னோட தம்பி என்ன செய்ய காத்திருக்கானோ தெரியலை. ஏன்னா நான் பார்த்த அக்கா தம்பி பாசம் என்னை மெய் சிலிர்க்க வைத்தது. கல்யாணம் ஆன அக்காங்க, அவங்களோட பிள்ளைங்க, ஒரு பாட்டி, அப்பா, அம்மா, எல்லோருக்கும் செல்லம்மா ஒரு தம்பி, தம்பிக்கு செல்லம்மா 2 காளைங்க. இதுதான் அந்த குடும்பம். தம்பி ஒரு பெரிய விவசாயி. விவசாயியில் என்னடா பெரிய விவசாயின்னு கேட்டுறாதீங்க. பத்திரிக்கையில் பேருக்கு பின்னாடி விவசாயின்னு சேர்த்து நான் பார்த்த முதல் மனிதன் அவர் தான். மருத்துவர் ஹிரண்யஸ்ரீ
வக்கீல் ஹிரண்யாஸ்ரீ என்பதை சொல்வதை விட விவசாயி ஹிரண்யாஸ்ரீ சொல்வதுதான் எனக்கு பிடித்திருக்கு. வெற்றி கண்ட விவசாயி முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் செஞ்சிருக்காரு. அதனால தான் ஒரு பெரிய கல்லூரிக்கே சிறப்பு விருந்தினராக மேடையில் கம்பீரமாக நின்னார். விவசாயத்தை வியந்து பார்க்குற காலம்லாம் வந்துடவே கூடாதுல்ல. அக்கா பிள்ளைங்களுக்கு அவர் ஒருத்தர் தான் தாய்மாமா. தாய்மாமன்னு சொன்னாலே எங்கள் ஊரில் ஒரு ஆர்ப்பாட்டம் வரும். சீர்சனத்தின்னு செய்கிறப்ப ஒரு ஆர்ப்பரிப்பு இருக்கும் பாருங்க. யார் மனசும் கோணாமல் யார் வாயும் குறை கூறாமல் அந்த அன்பு இருக்கணும். அந்த தாய்மாமா அதையும் நேர்த்தியாக செஞ்சார். குழந்தை வரம் இல்லாமல் தவிக்கும் அக்காவிற்கு தன்னை ஒரு மகனாகவே பாவித்து கொண்ட குணசிங்கம் அன்பிற்குரியவன். பெரியவங்க பேச்செல்லாம் இப்போ எடுபடாது. ஆனால் 90 வயசு பாட்டி மொத்த குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கணும்னு சொன்னப்ப மொத்த குடும்பம் வந்து நின்னாங்க. அந்த ஒற்றுமை என்னை ஒரு நிமிடம் உறைய வைத்தது. யார் யாருக்கும் எது மேலேயே போதை, ஆனால் எனக்கு என் குடும்பத்தில் மீதுதான் போதை. குடும்பத்தில் இருக்கும் அனைவரையும் சேர்த்து ஒரு புகைப்படம் எடுத்து வீட்டில் மாட்ட வேண்டும் என்று ரணசிங்கம் ஐயாவின் கனவு. அதுபோல் எனக்கும் என் வீட்டில் உள்ள அம்மா அப்பா எல்லாரையும் சேர்த்து ஒரு புகைப்படம் எடுத்து வீட்டில் மாட்ட வேண்டும் என்று எனக்கும் தோணுச்சு. தான் செல்லமாக வளர்த்த 2 காளைகளும் இறந்தபோது குடும்பமே கண்ணீர் விட்டது. அப்போது என் கண்களிலும் கண்ணீர் கசிந்தது. பெண்ணை சக்தி என்பார், குலசாமி என்பார், தாயே துணை என்பார், மனைவியே தெய்வம் என்பார், மகளே உலகம் என்பார். ஆனால் வாரிசு என்றால் மட்டும் ஆண் வாரிசு. ஏன் பெண் வாரிசு இருக்கக்கூடாதா? ஆணா இருந்தால் என்ன, பெண்ணா இருந்தால் என்ன, நம் வளர்ப்பதில்தானே இருக்கிறது. பெண் பிள்ளைகளை தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் வளர்ப்போம் என்று கூறி என் உரையை கடைக்குட்டி சிங்கமாய் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஹிரண்யாஸ்ரீ, கண்டிப்பாக உங்கள் தம்பி கடைக்குட்டி சிங்கம் படத்தில் வர்ற தம்பி போல் அக்காக்களை அரவணைக்கிற தம்பியாக தான் இருப்பார். ஏன்னா நீங்கள் பேச பேச அவ்வளவு கைத்தட்டி உற்சாகப்படுத்தியிருக்கிறாரு. குடும்பமாக வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து வருகை புரிஞ்சு எல்லோரோடும் அன்பை பாராட்டுகிற ஹிரண்யஸ்ரீ குடும்பத்துக்காக இன்னும் ஒரு முறை ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களை கொடுங்க. ரொம்ப நல்லா பேசியிருக்கிறீங்க. உங்களுடைய பேச்சு நடுவர்களை எந்த அளவுக்கு கவர்ந்தது அப்படின்னு கேட்கலாம். முதல்ல அன்பிற்கினிய அண்ணன் திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள். உன்னுடைய அந்த பேச்சில் அந்த 3 நிமிடம் நெடுக உன்னுடைய அந்த உடல் மொழி இருக்கு இல்லையா, ரொம்ப சிறப்பாக இருந்தது. முதற்கனதற்கு பாராட்டுகள். மற்றவங்கெல்லாம் செந்தமிழில் பேசி சிறப்பாக பண்ணியிருந்தாலும் நீ இயல்பான அந்த பேச்சு தமிழில் உன்னுடைய உரையை அமைத்து கொண்டது உன்னை கவனிக்க வைத்தது. என்னுடைய ஒரு கருத்து என்னென்னா, பேச்சை நிறைவு செய்யும் போது மறுபடியும் நீ செந்தமிழுக்கு போயிட்ட. நீ பேச்சு முழுக்க அந்த இயல்பான நடையிலேயே சொல்லியிருக்கலாம், அது இன்னும் மக்களை ஈர்த்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆனால் எந்த இடத்திலும் வந்து ஒரு சோர்வோ ஒரு தொய்வோ உன்னிடத்தில் காணப்பெறவில்லை. அது ரொம்ப எனக்கு பிடித்திருந்தது. கடைக்குட்டி சிங்கம் அப்படிங்கிற அந்த திரைப்படத்தை பற்றி பேசும்போது உன்னுடைய வீட்டில் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற கடைக்குட்டி சிங்கம் ஆகிய உன்னுடைய தம்பியையும் நீ இணைத்து பேசி சிங்கத்தோடைய அக்கா அப்படின்னு நிரூபிச்சிட்ட. அதுவும் ரொம்ப இயல்பாக மனதில் வந்து உடனே பதியக்கூடிய அளவில் இருந்தது. உரைய வைத்தது அப்படின்னு ஒரு வார்த்தை, ஒரு வாக்கியம் வந்து உன்னுடைய பேச்சில் வந்தது. என்ன காரணத்தினாலும் அந்த வாக்கியம் முடிஞ்ச பிறகு அது உன்னை உரைய வைத்தது. ஆனால் தொடர்ந்து இதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை, நான் பேசி முடிப்பேன், யார் என்ன சொல்லிட முடியும் என்று தொடர்ந்து நீ பேசினா அல்லவா, அது எல்லோரையும் உருகி கரைய வைத்தது. உரைய வைத்த அந்த சிந்தனை மறுபடியும் எல்லாரையும் கரைய வைத்தது உன்னுடைய பேச்சால். இன்னும் தொடர் பயிற்சியும் முயற்சியும் செய்து இன்னும் உன்னை மெருகேற்றினால் இன்னும் நீ வந்து பொன் போல சுடர்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. கவிஞருக்கு நன்றி. எங்கள் அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள். பேச்சில் ஒரு நிதானம், அதாவது ஒரு கம்பீர பேச்சு இருக்குது, ஏற்ற இறக்க பேச்சு இருக்குது, ஒரு தெளிந்த நீரோடை பேச்சுன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன் மேடையில்.
வழக்கறிஞர் சுமதியோடது ஒரு மாதிரி இருக்கும், பாரதி பாஸ்கரோடது ஒரு மாதிரி இருக்கும், பர்வீன் சுல்தானாவோடது ஒரு மாதிரி இருக்கும், டாக்டர் சுதா சேஷையனோடது ஒரு மாதிரி இருக்கும், அந்த காலத்து இளம்பரை மணிமாறன் அவங்களோடது ஒரு மாதிரி இருக்கும், அவங்க சகோதரி வாசுகியோடது ஒரு மாதிரி இருக்கும், சரஸ்வதி ராமநாதன் பேச்சு ஒரு மாதிரி இருக்கும். ஏன் இவங்களெல்லாம் பட்டியல் காட்டுறேன்னா நீங்கள் போய் கூகுளில் சர்ச் பண்ணி இவங்களெல்லாம் கேட்கணும். அந்த மாதிரி பிற்காலத்தில் அடுத்த தலைமுறை ஒரு 10 வருஷம் கழித்து 2060 ஒருத்தர் போட்டு எப்படி பிள்ளைங்க பேசணும்னு பார்த்தா இரண்யஸ்ரீ பேச்சை கேட்கலாம். அவ்வளவு ஆற்றொடுக்காக பேசினேன். இடையில ஒன்றையும் அறியாமல் இந்த சுற்றில் ஒரு 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 குண்டூசி அளவு அப்படி குத்தி எடுக்கிற மாதிரி அப்படி நினச்ச ஏதோ விடுற மாதிரி, ஆனால் அதை தெரியாமல் மாற்றின பாரு, அதுதான் பேச்சுக்கான உத்தியே வெற்றியே. அங்கே தான் நீ வெற்றியாளராக பரிணமிக்கிற. உன்னுடைய இறுதி சுற்றில் வரக்கூடிய கடைக்குட்டி சிங்கங்களில் இந்த சிங்கமும் ஒன்று என்கின்ற நம்பிக்கையோடு ஒட்டுமொத்த பெற்றோர்கள் சார்பாக உனக்கு அரங்கு நிறைந்த பாராட்டு. நன்றி ஐயா. நடுவர்களுடைய வாழ்த்து செய்தியோடு எங்கள் சிறப்பு விருந்தினர் அண்ணன் ஜெயசாரதி அவர்கள். ரொம்ப மேடை பேச்சில் கேஷுவலாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது அந்த உடல் மொழியில் அழகாக இருந்தது. ரொம்ப கேஷுவலாக இருக்கிறாங்க, நான் பதட்டமே கிடையாது அப்படின்ற மாதிரி. உங்களுடைய உச்சரிப்பு, கண்டென்ட் சொன்ன விதம், உடல் மொழி எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது. ஆனால் மேடை பேச்சுக்களில் சில நேரங்களில் பேசும்போது எமோஷனல் வரும். உங்களை அறியாமே ஏதோ ஒரு மாதிரி பதட்டம் உள்ளே இருக்கும் அந்த கண்டென்ட் சொல்லும் போது. அந்த எமோஷனில் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிங்க இன்றைக்கி. அதுதான் நான் பார்த்தேன். அது மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுடைய இதில். நன்றி. நிறைய படிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கூடுமானவரை இதற்காக ஒரு நாள் 24 மணி நேரம், அதில் 1 மணி நேரம் இந்த மேடை பேச்சுக்காக இன்னிலிருந்து நீங்கள் பயிற்சி பெற்றீர்கள் என்றால், நடுவர் சொன்னது போல் நிறைய பேச்சாளர்களை சொன்னாங்க, அவங்களெல்லாம் பார்த்து நாங்கள் வளர்ந்துருக்கோம். அந்த மாதிரி நீங்களும் வருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நன்றி. உங்களுடைய பெற்றோர்களுக்கு வாழ்த்துக்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. அற்புதமான ஒரு உரையை வழங்கி எல்லோருடைய வாழ்த்துக்களையும் பெற்றிருக்கிற ஹிரண்யஸ்ரீக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களால் நன்றியை தெரிவிக்கிறோம். எங்களோடு இணைந்து இந்த செந்தமிழ் செல்லங்களை தன்னுடைய அனுபவ மொழிகளால் வாழ்த்தி அழகு பார்த்திருக்கிற எங்கள் அன்பிற்கினிய அண்ணன் அட்லாண்டா ஜெயசாரதி அவர்களுக்கு சங்கரா தொலைக்காட்சியின் ஒட்டுமொத்த நிர்வாகம் சார்பாக தலை சார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி எங்கள் செந்தமிழ் செல்லங்களை வழிகாட்டியதற்காக மிக்க நன்றிகள் அண்ணா. திரைப்படங்கள் சுற்றுல நல்ல திரைப்படங்களை தேர்வு பண்ணி நம்முடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகள் சிறப்பான உரையை, தமிழ் சமூகத்துக்கு பயன்படுகிற உரையை வழங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வரிசையில் அடுத்ததாக ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியின் தமிழ் எங்கள் உயிர்மை சுட்டிகளின் இந்த பிரம்மாண்டமான மேடையில் தன் உரையை வழங்குவதற்காக தயாராக இருக்கிற அந்த செந்தமிழ் செல்லம் நெகாஷினி, வாங்க. நெகாஷினி வணக்கம். வணக்கம் அண்ணா. நல்ல உரைகளை தொடர்ந்து வழங்குகிற ஒரு நல்ல போட்டியாளர் நெகாஷினி. கடந்த சுற்றுலையுமே ஒரு நல்ல உரையை வழங்கியிருக்கிறீங்க. இந்த சுற்றுல என்ன தலைப்பு, என்ன படம்? பசங்க. ஓ, பசங்க அப்படிங்கிற ஒரு படம். இந்த சின்ன பசங்க தமிழை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னு இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நேயர்களுக்கு தெரியும். இந்த பசங்கங்கிற உரை நெகாஷினியை அடுத்தடுத்த சுற்றுகளுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு வாழ்த்தி சிறப்பாக பேசுங்க. நன்றி அண்ணா. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு கலகட்டும் அரசு பள்ளி பசங்க தாங்க நம்ம பசங்க. பசங்க திரைப்படத்தின் காட்சிகளை சாட்சிகளாக்கி என் மனசாட்சியில் திரையிட்டதை மகிழ்வோடு உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். முதல் நாள் வகுப்பிலேயே தன் பெயரை அன்புக்கரசு IAS என அறிமுகம் செய்கிறான் கதாநாயகன். தான் பின்னாளில் வாங்க போற பட்டத்தையே வாங்கிய பட்டமாக எண்ணி தன் பெயரின் பின்பு இணைத்திருப்பது அருமை. அதைவிட சிறப்பு, அருமையின் பெருமையை அறிந்த ஒவ்வொரு மாணவர்களும் தங்களின் பெயரோடு வாங்க போற பட்டத்தையே இணைத்துக் கொள்கிறார்கள். உனக்கும் எனக்கும் கூட்டு நாட்டு ஆகாதுன்னு அன்புக்கரசின் மேல் வரும் பொறாமையால் பொங்கி எழுகிறான் ஜீவா. பொறாமை அன்பை வெல்ல முடியுமா? போட்டியை படிப்பில் காட்ட நினைக்கின்றான். அதிகாலையில் எழுந்து படிக்கின்றான். அப்பாவின் அன்பை பெறுகின்றான். மகனின் நல்ல மாற்றத்தை கண்டு மகிழ்ந்து மகனுக்காக தனது புகைப்பிடிக்கும்
பழக்கத்தையே விட்டு விடுகிறார் ஜீவாவின் தந்தை. அன்புள்ள அப்பாக்களே, புகைப்பிடித்தல் உடலுக்கு கேடு, குடியை கெடுக்கும், விட்டொழியுங்கள் பிள்ளைகளுக்காக. நண்பன் ஜீவாவை உசுப்பேத்தி ரணகளமாக்கும் பக்கடா கதாபாத்திரம், பலரோட பண்புகளை பக்குவப்படுத்த வேண்டிய பாத்திரம். தவழ்ந்து பள்ளிக்கு செல்லும் மாற்றுத்திறனாளி மாணவனை மற்ற மாணவர்கள் தூக்கி செல்லும் காட்சி மனிதநேயத்தின் உச்ச காட்சி. அன்புக்கரசின் அப்பாவும் அம்மாவும் அடிக்கடி போட்டுக்கொள்ளும் சண்டையால் அழுது புலமும் அண்ணனும் தங்கச்சியும் வீட்டு பாடங்களை செய்யாமலேயே பள்ளிக்கு செல்கிறார்கள். படிக்கும் மாணவர்களின் வாழ்க்கை பாழாகிறது என வேதனைப்படுகிறார் வாத்தியார். அன்புக்கரசின் அப்பாவோடு அக்கறையோடு போய் பேசுகிறார். ஒரு கட்டத்தில் இனி எப்பொழுதும் சண்டையிட்டுக் கொள்ள போவதில்லை என அன்புக்கரசின் அப்பாவும் அம்மாவும் முடிவெடுக்கிறார்கள். அன்புக்கரசின் வீட்டில் ஆனந்த காற்று வீசியது. ராத்திரி போட்டுக்கொள்ளும் சண்டையால் விடியலே வராத வீடுகள்தான் எத்தனை. கேலிக்கூத்தாய் கேள்விக்குறியாய் போவது குழந்தைகளின் எதிர்காலம் அல்லவா? புயல் காற்றும் பூசல் காற்றும் வீசி கொண்டிருக்கும் வீடுகளில் இனியாவது ஆனந்த காற்று வீசட்டும். ஓட்டப்பந்தயத்தில் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருத்தரும் கைத்தட்டி அன்புக்கரசு வெற்றி பெறுகிறார். தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்றதற்கான தேர்ச்சி அறிக்கையினை அனைவரின் கைத்தட்டல்களோடு பெறுகின்றான். ஒரு கட்டத்தில் அறுவை சிகிச்சை பிரிவில் இருக்கும் அன்புக்கரசு அனைவரின் கைத்தட்டல்களாலும் ஜீவாவின் கைத்தட்டலாலும் மறு உயிர் பெற்று வருவது காண்போரை மெய்சிலிர்க்க வைக்கிறது. ஆம், கைத்தட்டி பாராட்டும் மனமும் கைத்தட்டி பாராட்டும் மனமும் உயர்ந்த உள்ளமும் இருந்தால் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியை போல் கைத்தட்டி பாராட்டும் உள்ளமும் கைதூக்கிவிடும் பரந்த உள்ளமும் இருந்தால் சாதாரண சுட்டிகளும் நம்மை போல் சாதனை சுட்டிகளாய் சரித்திரம் படைப்பார்கள். ஒரு முறை வந்தால் அது கனவு, இருமுறை வந்தால் அது ஆசை, பல முறை வந்தால் அது லட்சியம். ஆம், லட்சிய கனவுகளை பிஞ்சு நெஞ்சிலேயே உதைத்து பொறாமைகளை தவிர்த்து போட்டி மனப்பான்மையை மட்டுமே வளர்த்து கைத்தட்டலாலும் பாராட்டலாலும் ஊக்கப்படுத்தினால்தான் இந்த வீட்டிற்கும் நாட்டிற்கும் ஏற்ற நல்ல தலைவர்களாக இந்த பசங்க மாறுவாங்க. நன்றி, வணக்கம். ஒரு நல்ல உரையை நெகாசினி இந்த மன்றத்தில் வழங்கியிருக்கிறாங்க. சின்ன குழந்தை நட்சத்திரங்களை வச்சு குழந்தைகள் விரும்பக்கூடிய ஒரு நல்ல படமாக பசங்க படம் அப்படிங்கிற படம் அமைஞ்சுது. அந்த படம் சமூகத்துக்கு இவ்வளவு பாடங்களை சொல்லியிருக்கு அப்படின்னு நெகாசினி தன் உரையின் மூலமாக சொல்லியிருக்கிறாங்க. உங்கள் பேச்சு நடுவர்களை எந்த அளவுக்கு ஈர்த்தது அப்படின்னு கேட்கலாம். முதல்ல அன்பிற்கினிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள். ஒரு திரை விமர்சனத்தை அப்படியே பேசினதை விட எழுதின மாதிரி இருந்தது எனக்கு அவர்களுடைய பேச்சு. இடையில ஒரு சில இடங்களில் ஒரு சின்ன பிசிறு பேனால் திடீர்னு இங்கு தீந்து போய் தெளிச்சிட்டு எழுதுகிற மாதிரி அப்படி விட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணிங்க. அதுக்கு மேலே எனக்கு விமர்சிக்க தெரியல. அற்புதம், பாராட்டு, மகிழ்ச்சி. அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து எங்கள் கவிஞர் நெகாஷினி மறுபடியும் ஒரு நல்ல தேர்வு. இந்த படம் அமரன் எப்படி ஒரு நல்ல தேர்வோ அதே போல் இந்த பசங்க என்கின்ற திரைப்படத்தை நீ தேர்ந்தெடுத்ததும் பாராட்டுக்குரிய ஒன்று. உன்னுடைய பேச்சு முழுக்க உன்னுடைய அந்த உடல் மொழி, அந்த ஒரு சிரித்த முகம், அந்த ஒரு துணிச்சலான என்ன சொல்கிறது ஒரு பார்வை, அது எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. அது ஒரு நல்ல முன்னேற்றமாக நான் பார்க்கிறேன் உன்னுடைய பேச்சில். சரளமான நடை, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இன்னும் கொஞ்சம் உன்னுடைய வேகத்தை குறைத்தால் நன்றாக இருக்கும். உன்னுடைய பேச்சு இன்னும் சிறப்பாக இருக்கும். அந்த ஒரு பதற்றத்தில் ஒரு பரபரப்பில் நம்ம நினைத்ததையெல்லாம் ஞாபகத்தில் இருப்பதையெல்லாம் கொட்டிவிடணும் அப்படிங்கிற ஒரு உந்துதலில் அப்படி பேசுகிறேன்னு நினைக்கிறேன். பரவாயில்லை, இதை ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொண்டு அந்த வேகத்தை குறைத்தால் இன்னும் உன்னுடைய சொற்களினுடைய அந்த அர்த்தமும் ஆழமும் நன்கு மக்கள் மத்தியில் புலப்படும். இந்த மாதிரி திரைப்படங்கள் என்ன பாதிப்பை உனக்குள் ஏற்படுத்தின, நீ என்ன கற்றுக்கொண்டாய் என்று பேசும்போது காட்சி விவரிப்புகள் இருக்கலாம், அதை பார்த்து கொள்ளணும். நீ ரொம்பவும் போயிடக்கூடாது, சுத்தமாக ஒதுக்கவும் கூடாது. அந்த ஒரு நல்ல ஒரு நிகர்நிலை, ஒரு பேலன்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி படங்களை பற்றி பேசும்போது அது ஒரு விமர்சனம் மாதிரி இருக்கக்கூடாது. விமர்சனம் குறைவாக செய்துவிட்டு நான் இதிலிருந்து என்ன பெற்றுக்கொண்டேன், இந்த காட்சி நல்லா இருந்தது, இந்த காட்சி எனக்குள் இப்படி என்னை மாற்றியது, அப்படி சொல்லிட்டு போனால் இன்னும் சிறக்கும் உன்னுடைய உரை. நன்றி. நன்றி ஐயா. நல்ல மதிப்புரைகளை நடுவர்கள் வழங்கி இருக்கிறாங்க. ஒரு சிறப்பான உரையை வழங்கியிருக்கிற நெகாசினிக்கு மீண்டும் ஒரு முறை உற்சாகமான கைத்தட்டல்கள், பாராட்டுக்கள்.
தொடர்ந்து அடுத்தடுத்த செந்தமிழ் செல்லங்கள் எப்படி பேசுகிறாங்கங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி. நன்றி அண்ணா. சிறப்பான உரையை செந்தமிழ் செல்லங்கள் இந்த மன்றத்தில் தொடர்ந்து அழகாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக இந்த மன்றத்தை அலங்கரிக்க இருக்கிற செந்தமிழ் செல்லம் சரவண பவதாரணி. வாங்க. சரவண பவதாரணி வணக்கம். வணக்கம் ஐயா. தொடர்ந்து வித்தியாசமான தலைப்புகளில் சரவண பவதாரணி இந்த மன்றத்தில் பேசியிருக்கிறாங்க. வயிறு அப்படின்னு ஒரு தலைப்பில் பேசினாங்க. வாய் பேசி தான் நாங்கள் கேட்டிருக்கோம். முதல்ல வயிறு பேசி கேட்குறோம்னு அண்ணன் மணிகண்டன் அண்ணன் சொன்னது இப்போ வரைக்கும் நினைவில் இருக்குது. அப்போ இந்த சுற்றுலையும் ஒரு வித்தியாசமான தலைப்பில் நீங்கள் பேசுவீங்க அப்படின்னு நேயர்களுக்கு தெரியும், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். என்ன தலைப்பு? கந்தன் கருணை. கந்தன் கருணை அப்படிங்கிற தலைப்பு. சரவண பவதாரணி பேச தயாராக இருக்கிறாங்க. உற்சாகமான கைத்தட்டல்களால் வாழ்த்துகிறோம். சிறப்பாக பேசுங்க. வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிவார்க்கு முன்னே மேவ வராதே வினை. அந்த கந்தனின் கருணையால் கந்தன் கருணை பற்றி பேச விளைகிறேன். எளியோனுக்கு எளியோனாயிருக்கும் இறைவனையும் அவனது அவதாரங்களையும் உணர்ந்து கொள்ள பிறவி பல போதாது. ஆனால் இப்பிறவியே கடைசி பிறவி என்றாக்க எம்பெருமான் கந்த பெருமானால் தான் முடியும். கந்தனின் கருணை உயிர்களை அழிக்கவில்லை, உயிர்களை ஆட்டி படைக்கும் மாயா சக்திகளை அழித்து உயிரை உத்தமமாக்கி தன்னோடு ஐக்கியமாக்கி விடுகிறது. சிறுவயது முதலே நான் பார்த்த இப்படம் எனக்குள் இறை சிந்தனையை வரச் செய்ததோடு மட்டுமல்லாது பக்தி இலக்கியங்களை படிக்கவும் ஆர்வத்துடன் இருந்தது. ஈசனின் 6 முகங்களான ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம், அதோமுகம் என்னும் 6 நெற்றிக்கண்களிலிருந்து முடித்தவன்தான் ஆறுமுகன். அருவமும் உருவமுமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி பிளம்பத்தூர் மேனியாக கருணைக்கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய என்ற கந்தபுராண வரிகளை கண்முன்னே காட்சியாக்கி நம்மை மெய்சிலிருக்க வைக்கிறது கந்தன் கருணை. சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்ற ஔவையின் ஞானச் செருக்கை அடக்கி கருங்காலி கட்டைக்கு நானாத கோடாலி சிறுகதலை தண்டுக்கு நானும் என்ற அகந்தையின் விளைவை ஔவையின் வாயிலாக கூறும் பொழுது அடக்கம் அமரருள் உய்க்கும் என்று வாழ்வதே கந்தனை அடைய வழி என்று உணர்த்துகிறது. தீயவர்களும் திருந்தி வாழ வாய்ப்பு கொடுப்போம் என்று வீரபாகுவை தூது செல்ல பணிப்பது கந்தன் நமக்கு தரும் மற்றொரு வாய்ப்பு. இப்பிறவியிலாவது இனிமேலாவது அகந்தையை ஒழித்து கந்தனடி சேர முயற்சிப்போம். சூரனை சம்ஹாரம் செய்து மயிலாகவும் சேவலாகவும் தன்னுடன் ஐக்கியமாக்கினான் கந்தன் என்றால் தம்மை நம்பி வரும் அடியவர்களின் அகக்குறைகளை நீக்கி அருளிப்பான் என்ற நம்பிக்கையோடு நான் இருக்கின்றேன். அரியவை எவை என்ற ஔவையின் வாயிலாக கேட்டபொழுது ஞானம் கல்வி கற்ற போதிலும் தானம் தவம் 2 மட்டுமே கந்தனை அடைய வழி என்று உணர்த்தியது கந்தன் கருணை. போரில் வெற்றி பெற்றவருக்கு பெண் கொடுக்கும் தமிழர் மரபு உருவாக காரணமானவனே முருகப்பெருமான் தான். சீதனங்களும் சீர்வரிசைகளும் இல்லாமல் திருமணமா? அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு எனும் 4 வகை சீர்வரிசையுடன் கற்பையே ஆபரணமாக்கி தெய்வானையை தாரை வார்த்து கொடுக்க எங்கள் ஊர் திருப்பரங்குன்றத்தில் தான் திருமணம். இக்காட்சி சாஸ்திர சம்பிரதாயங்கள் வெறுமனே உருவாக்கப்படவில்லை, பண்பாடையும் மரபையும் என்னை போன்ற அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு கடத்துகிறது என்பதை எனக்கு புரிய வைத்தது. நானும் என் தங்கையும் இன்று வரை வீட்டில் திருவாசகமும் திருப்புகழும் தேவாரமும் படிக்கிறோம் என்றால் அதற்கு இது போன்ற பக்தி படங்களே காரணம். நான் தமிழ் மொழியை கற்றதிலும் என்னுடைய உச்சரிப்பையும் மொழிநடையும் நான் கற்றுக்கொண்டதே கந்தன் கருணை திரைப்படத்தை பார்த்த பிறகுதான். முதலும் முடிவும் கந்தனே, வாழ்த்தும் மங்களமும் கந்தபுராணமே. நாமும் கந்தபுராணத்தில் நிறைவு செய்து கந்தன் அருள் பெறுவோம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அரங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைக்கோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி. ஒரு அழகான பக்தி சொற்பொழிவை 3 நிமிடத்தில் பேசினா எப்படி இருக்குமோ அப்படி பேசியிருக்கிறாங்க சரவண பவதாரணி. ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களை கொடுக்கலாம். ஒரு நல்ல படத்தை தேர்வு பண்ணி இந்த சுற்றில் பேசியிருக்கிறீங்க. அந்த நல்ல உரை நடுவர்களை எவ்வளவு தூரம் கவர்ந்திருக்கு அப்படின்னு கேட்கலாமா? கேட்கலையா? முதல்ல அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள். கந்தன் கருணை பற்றி சரவண பவதாரணி பேசவில்லை என்றால் யாரால் பேச முடியும்? இதுக்கு மேலே ஒரு நல்ல அற்புதமான தரமான நல்ல பேச்சு. வேகமாக சொல்லும்போது வார்த்தையில் தடுமாற்றம் வந்துடும். நல்ல உச்சரிப்பு, வாழ்த்து. மற்றதெல்லாம் நான் உன்னைய பாராட்டினது, சரி செய்கிறதெல்லாம் ஐயா சொல்லுவார்.
அன்பிற்கினிய கவிஞர் அவர்கள். கந்தன் கருணை படத்தை நானும் பார்த்துருக்கேன். ஆனால் அந்த கந்தன் கருணை எப்படி இருக்கும் என்பதை உன்னுடைய பேச்சில் தான் இன்றைக்கி நான் உணர்ந்தேன். நன்றி ஐயா. இந்த ஒரு படத்தை நீ தேர்ந்தெடுத்து பேசியது உன்னுடைய உழைப்பு என்றாலும் அதற்கு ஆதாரமாக இருப்பது அந்த கந்தப்பெருமானின் கருணை தான். ஒரு 2K கிட்டான சரவண பவதாரணி 60களில் வந்த ஒரு பக்தி படமான கந்தன் கருணையை பேசியதே ஒரு மிகச்சிறந்த துணிச்சலான ஒரு செயல். உனக்கு பக்கபலமாக இருந்து உனக்கு இந்த படத்தை பற்றிய செய்திகளையும் அதில் நீ என்ன கற்றுக்கிட்ட அப்படிங்கிற அந்த விவரங்களையும் உனக்கு சொல்லிக் கொடுத்த உன்னுடைய பெற்றோருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். மணிகண்டன் சார் சொன்ன மாதிரி கஷ்டமான செய்யுள்கள் கந்த புராணமாகட்டும் ஔவையாருடைய பாடல்களாகட்டும் ரொம்ப சிறப்பாக அதை கொடுத்த. கொஞ்சம் நிதானமாக அதை சொன்னால் இன்னும் காதிலும் நெஞ்சிலும் பதியும். சரவண பவதாரணி என்று உனக்கு பெயர் வைத்த போது அதற்கான அர்த்தம் என்ன என்று உனக்கு தெரியாமல் இருக்கலாம். இன்றைக்கு அந்த பெயரின் அர்த்தத்தை நீயே உனக்கு விளங்க வைத்திருக்கிறாய் என்று எனக்கு தோன்றுகிறது. வாழ்த்துக்கள். அழகான மதிப்புரைகளை நடுவர்கள் வழங்கி இருக்கிறாங்க. சிறப்பான உரையை சரவண பவதாரணி வழங்கி இருக்கிறார். ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களால் வாழ்த்துக்களை பரிசாக்குறோம். நன்றி. நன்றி ஐயா. அழகான தலைப்புகளில் அடுத்தடுத்து வருகிற செந்தமிழ் செல்லங்கள் உற்சாகமான உரையை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களோடு அடுத்து இந்த மேடைக்கு வருகிற செந்தமிழ் செல்லம் முகில் மொழியன். வாங்க. முகில் மொழியன் வணக்கம். வணக்கம். திரைப்பட சுற்றுல என்ன தலைப்பு? தெய்வ திருமகள். தெய்வ திருமகள் அப்படிங்கிற ஒரு நல்ல படத்தை தலைப்பாக எடுத்திருக்கிற முகில் மொழியன் சிறப்பாக பேச வாழ்த்துக்கள். நல்லா பேசுங்க. நன்றி. வணக்கம். என் பெயர் முகில் மொழியன். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தெய்வ திருமகள். தாயாக தந்தை மாறும் புது காவியம், இவன் வரையும் கிறுக்கல்களில் இவளே உயிர் ஓவியம். முன்னம் ஒரு சொந்தம் வந்து மழையானதே, மழை நின்று போனால் என்ன மரம் தூறுதே. வயதால் வளர்ந்தும் இவன் பிள்ளையே, பிள்ளை போல் இருந்தும் இவள் அன்னையே, இதுபோல் ஆனந்தம் வேறில்லையே என்னும் நான் முத்துக்குமாரின் வரிகள் உயிர்ப்பிக்கின்றது. குழந்தை மனம் கொண்ட அப்பா, அம்மாவை போன்ற மகள். நான் இந்த திரைப்படத்தை எடுத்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு அப்பாவிற்குள் அம்மாவை பார்த்தேன். தயவு செய்து இங்க இருக்கும் எல்லா அப்பாக்களுக்கும் நான் ஒன்றை கூறிக்கொள்கிறேன். நீங்கள் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவுடன் அதை மறந்துவிட்டு குழந்தைகளோடு குழந்தையாகி விளையாடினால் தான் அங்கு மகிழ்ச்சி பெருகும். சிறப்பு குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள், இவர்கள் எல்லாம் இறைவனுடைய அச்சுப்பிழைகள். அதை நாம் சரி செய்ய வேண்டுமே தவிர கேலி செய்யக்கூடாது. நான் இந்த திரைப்படத்தை பார்த்ததற்கு பிறகு இப்படிப்பட்ட மக்களையோ அல்லது குழந்தைகளையோ பார்த்தால் நான் அச்சப்படுவதில்லை. அவர்களிடம் சென்று கை கொடுத்து பேசுவேன். அவர்களின் சிரிப்பு எனக்கு மிகவும் பிடிக்கும். இந்த திரைப்படத்தில் கிருஷ்ணா பொய் சொல்ல மாட்டார், திருட மாட்டார், சாலை விதிமுறைகளை மீறவே மாட்டார். ஆனால் அவரை நாம் மனவளர்ச்சி குன்றியவர் என்று சொல்கிறோம். இந்த திரைப்படத்தை பார்க்கும் பொழுது ஒரு குழந்தை ஒரு அப்பாவிடமிருந்து எதிர்பார்ப்பது அறிவல்ல, பணமல்ல, அழகல்ல, எதிர்பார்ப்பில்லாத அன்பு. கிருஷ்ணா ஐக்கியூ தேர்வில் தோல்வியடைந்து விடுவார். ஆனால் அன்பு என்னும் தேர்வில் அவர்தான் வெற்றி பெறுவார். அந்த குழந்தை கோபித்து கொண்டால் குழந்தையாகவே மாறி அழகாக கொஞ்சம் அழகான அப்பா. நான் இந்த திரைப்படத்தை பார்த்ததற்கு பிறகு அந்த குழந்தை அந்த அழகாக பேசும் மழலை மொழி எனக்கு மிகவும் பிடிக்கும். அன்பிற்கும் உணர்வுக்குமான போராட்டம் தான் இந்த திரைப்படம். அன்பிற்சிறந்த தவமில்லை என்று அணுவாக கூறிய திரைப்படம் தான் இந்த திரைப்படம். அந்த நீதிமன்ற காட்சியில் அந்த நீதிபதியை காமிப்பார்கள். அதில் கிருஷ்ணாவை எதிர்த்து வாதாடுபவர், எங்கே உன் குழந்தை படிக்கும் பள்ளியின் பெயர் சொல்லு பார்ப்போம், உன்னால் உன் குழந்தையை வளர்க்க முடியுமா, பார்த்து கொள்ள முடியுமா, மருத்துவராக்க முடியுமா என்று பல கேள்விகள் கிருஷ்ணாவின் மீது வைக்கப்பட்டது. ஆனால் அதையெல்லாம் ஒரு நிமிடம் நிறுத்திவிட்டு அந்த குழந்தையும் கிருஷ்ணாவும் மட்டும் மௌனத்தில் பேசிக்கொண்டிருப்பது இந்த உலகத்தில் உள்ள மொத்த அன்பையும் வார்த்தை எடுத்தது போல இருந்தது. அப்பா, அது வெறும் வார்த்தை அல்ல, ஆன்ம பலம். உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கலாம், இந்த இடத்தில் யார் வெற்றி பெற்றார் என்று கேட்டவுடன் அதில் கிருஷ்ணா தான் வெற்றி பெற்றார்.
அன்பிற்கும் அறிவுக்குமான போராட்டத்தில் அன்புதான் ஜெயித்தது. நமக்கு பிடித்தவர்கள் நம்மோடு இருப்பதை விட நன்றாக இருப்பதே மேல் என்று நினைத்த கிருஷ்ணா தாத்தாவிடமே குழந்தையை ஒப்படைத்து விட்டு வந்து விட்டார். சிறப்பு குழந்தைகளை சிறப்பாக வளர்க்கும் பெற்றோர்களுக்கு என் உரையை சமர்ப்பித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முகில் மொழியனுடைய இன்றைய பேச்சு உண்மையிலேயே ஒரு சிறப்பான பேச்சாக இருந்தது. ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களை கொடுக்கலாம். அவர் எவ்வளவு தூரம் தயாராகி வந்திருக்கிறார் அப்படின்னா, அந்த படத்தில் அந்த கதை நாயகன் அணிஞ்சிருக்கிற அந்த உடை போலவே தன் உடை இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் தயாராகி வந்திருக்கிறாரு. ரொம்ப சிறப்பாக பேசியிருக்கிறீங்க. நடுவர்கள்கிட்ட நேரடியாக போகலாம். முதல்ல அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள். ஒரு நிமிடம் இடைவிடாது ஒரு கைத்தட்டு அரங்கத்தில் இருப்பவர்கள். இவர் பேசிய பேச்சில் ஒரு சின்ன ஒரு இரக்கம் இருந்தபோது அதை சரி செஞ்சுக்கங்கன்னு சொன்னோம். இந்த சுற்றுல இது வரைக்கும் பேசியதில் சில பேர் இப்படி பார்க்க வச்சாங்க, இப்படி பார்க்க வச்சாங்க. இந்த பையன் விஸ்வரூப தரிசனம் கொடுத்துட்டான். மாற்றுத்திறன் கொண்டவங்கன்னு சொல்கிறவங்க சாலையை கரெக்டாக கடக்கிறாங்கன்னு சொல்லி எங்கள் இதயத்தை உன் பேச்சால் கடந்து இல்லை. உண்மையிலேயே சொல்கிறேன், பேச்சுன்னா இதாண்டா, இதுக்கு மேலே ஒரு பேச்சு இல்லை. சூப்பர். அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து எங்கள் பாசத்திற்குரிய கவிஞர். தெய்வ திருமகள் என்கின்ற அந்த திரைப்படம் ஒரு கனி என்றால், அந்த கனியை பிழியும் போது நமக்கு கிடைக்கின்ற சாறு அன்பு என்பதே உன்னுடைய பேச்சு நிரூபித்திருக்கிறது. எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது முகில். எந்த ஒரு பிழையும் எனக்கு தெரியல. ரொம்ப ரசித்து கேட்டேன். உன்னுடைய உடல் மொழி ஆகட்டும், உன்னுடைய அந்த தெளிவான பேச்சாகட்டும், அற்புதமான சிந்தனையாகட்டும் ரொம்ப சிறப்பாக இருந்தது. உன்னுடைய பேச்சு எவ்வளவு சிறப்பாக இருந்தது என்று நான் சொல்ல தேவையில்லை. நொடிக்கு நொடி உனக்கு வந்த கைத்தட்டல்களே அதற்கு சான்று. மாற்றுத்திறனாளிகளிடமும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களிடத்திலும் கூட நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் இருக்கின்றன. அவர்களை நீங்கள் முற்றாக ஒதுக்கிவிடக் கூடாது என்கின்ற ஒரு அற்புதமான சிந்தனையை நீ விதைச்சிருக்க. வாழ்த்துக்கள். நன்றிங்க. அழகான உரையை முகில்மொழியன் வழங்கியிருக்கிறாரு. முகில்மொழியனுக்கும் அவங்க பெற்றோருக்குமே ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த சுற்றுகளில் எப்படி நாம் படிநிலைகளை உயர்த்திக்கிட்டே போகணும் அப்படிங்கிறத முகில்மொழியன் ஒவ்வொரு சுற்றுலையும் நிரூபித்து இந்த சுற்றில் ஒரு சிறப்பான ஒரு வாழ்த்துறையை நடுவர்கள் வசமிருந்து வாங்கியிருக்கிறாரு. ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டல்களால் முகில்மொழியனை மனதார பாராட்டுகிறோம். வாழ்த்துக்கள். நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற தமிழ் எங்கள் உயிர்மை சுட்டிகள். இது செந்தமிழ் செல்லத்திற்கான பிரம்மாண்ட தேடல்.